சரி, ஒரு வாரம் லேண்ட்லைன் மூலியமா அம்மா கிட்ட மட்டும் கம்யூனிகேட் பண்ணிப்போம்னு மொபைல் இல்லாமல் 1 வீக் ஃப்ரெண்ட்ஸ் கூட அங்கேயே ஸ்டே பண்ணிட்டு சென்னை நோக்கி வரேன். வந்த முதல் வேலையாக டூப்ளிகேட் சிம்மும் ஒரு புது மொபைலும் வாங்கினேன். கார்டு வாங்கி இன்சர்ட் பண்ணுறேன். அடுத்த ஃபியூ செகண்ட்ஸில் ஒரு புது நம்பர்லேருந்து கால் வருது. அட்டன் பண்ணேன். அந்த எண்ட்லேருந்து ரெஜினாவோட அம்மா. என்ன நினைப்பீங்க, எனக்கு சிந்தனை ஓடவே இல்லை. கால் அட்டன் பண்ணேன். சொல்லுங்கள் ஆண்டி. அர்ஜுன், கொஞ்சம் வீடு வரைக்கும் வர முடியுமா? வந்துடுறேன் ஆண்டி. இல்லை இல்லை, எங்கள் வீடு ஷிஃப்ட் பண்ணிட்டோம். உனக்கு எங்கள் அட்ரஸ் தெரியாது. நீ எங்கே இருக்கேன்னு சொல்லு, எங்கள் டிரைவர் வீட்டை பிக் பண்ணிக்கிறோம். ஆண்டி, எங்கள் அட்ரஸ் இதுதான்னு சொல்கிறேன். அடுத்த ஃபியூ மினிட்ஸ் அவங்க டிரைவர் வந்துட்டாங்க. நேராக அவங்க வீட்டுக்கு போகிறோம். வீட்டுக்கு போன உடனே அவங்க அப்பா ஓங்கி அரைஞ்சிட்டாரு. கீழே விழுந்துட்டேன் டுகு. எனக்கு ஒரு நிமிஷம் ஒன்றுமே புரியலை. எனக்கு செம்ம கோவம் அப்போவும் ரெஜினா மேலே தான். லவ் பண்ணுறது தெரிஞ்சிருச்சு, ஸோ வீட்டில் ஒளிஞ்சிட்ருக்கியா, உன் அப்பா வேற என்ன அடிக்கிறாரு, வெளியே வா ரெஜினா அப்படின்னு கத்திட்டேன். அவள் எப்படிடா வருவா, அவள் தான் இல்லையேன்னு சொன்னாங்க. அதிருந்து போய் உட்காந்துட்டேன் டுகு. எனக்கு கண்ணெல்லாம் இருட்டிடுச்சு. எழுந்து உள்ளே போய் பார்த்தேன் டுகு. மாலை போட்டிருக்காங்க. நான் எந்த ட்ரெஸ்ஸில் முதல்ல அவளை ஷாப்பிங் மாலில் பார்த்தனோ அதே ட்ரெஸ்ஸில் அந்த ஃபோட்டோ. என்னை பார்க்க சந்தோஷமாக கிளம்பியிருக்கா. பட் வர வழியில் ஆக்சிடெண்ட். ஸ்பாட்லேயே இறந்துட்டாலாமா. நான் என்னடான்னா அவளை திட்டிட்டு அவளுக்கு வாங்கின கிஃப்ட்ஸ் எல்லாத்தையும் கடையில் தூக்கி போட்டுட்டு என்னென்னமோ பைத்தியக்கார மாதிரி பண்ணிகிட்டு இருந்திருக்கேன். சொல்ல முடியல டுகு. என்னை பற்றிலாம் அவள் எழுதின டைரியிலேருந்து படித்து தெரிஞ்சிருக்காங்க. என்னை பற்றி அவ்வளோ அழகாக கவிதை எழுதியிருக்கா. சத்தியமாக சொல்கிற டுகு, அடுத்த நிமிஷம் நான் செத்துருக்கணும். குடித்தேன், கொஞ்சம் கொஞ்சமாக செத்தேன். ஆனால் அதே நாளுக்காக வெயிட் பண்ணேன். இன்னைக்கு தான் என் உயிரை விடணும்னு காத்துட்டு இருந்தேன். அந்த நாளும் வந்துச்சு. 14/2/2002 சூசைட் அட்டம் பண்ண போனேன் டுகு. பட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் காப்பாற்றிட்டாங்க. அவள் இல்லாத இந்த உலகம் சுடுகாடு மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி முடித்தாங்க அர்ஜுன். ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்லியே ஆகணும். உங்களுக்கான காதல், மனசுக்குள்ளேயே வச்சிட்டு இருந்த காதல், சொல்லாமையே போன காதல், அந்த காதலுக்கு ஒரே சாட்சி அர்ஜுன் ஆகிய நீங்கள் மட்டும்தான். நீங்களும் போனால் அந்த காதல் இந்த உலகத்தை விட்டே போயிடும். உங்கள் காதல் வாழணும்னா நீங்கள் முதல்ல வாழணும். இப்போ அர்ஜுன் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நம்புவோம். புதிய கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. உங்கள் ஆதரவு எனக்கு ரொம்ப முக்கியமானது.